இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் லாங் டேர்ம் பிளேயர்ஸ்க்கு மட்டும் தான் சார் இது வந்து. நீங்க ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோல இருந்து ஆரம்பிச்சிருங்க. ஓகேங்களா? ஆஹ் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். ஓகே சார். ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் கண்ணபிரான். நான் வந்து லாங் டேர்ம் பிளேயரு. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுறது தான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10 லட்சம் 20 லட்சம் கேபிட்டல் வச்சுக்கிட்டு ஒரு 20 ஸ்டாக்கு 30 ஸ்டாக் அவங்க இனிஷியேஷன் கேபிட்டல் இது அவங்களுக்கு தகுந்த மாதிரி டெப்ளாய் பண்ணுவாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 20 ஸ்டாக் வாங்குறாங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 ஸ்டாக் வந்து ரெட்லேயே இருக்கும். ஒரு 5 ஸ்டாக் வந்து காஸ்ட் டு காஸ்ட் லைட்டா கிரீன்ல இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் வந்து வாங்கி வச்சுட்டு ஹோல்டு பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதெல்லாம் அவாய்ட் பண்றது தான் இது வந்து நான் ரெடி பண்ணேன். இதுல வந்து பாத்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ஆஃப் த ஸ்டாக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கிரீன்ல தான் இருக்கும். அதாவது வந்து 20 ஸ்டாக் வாங்குறீங்கன்னா கண்டிப்பா வந்து ஒரு 15 வந்து கிரீன்ல தான் போகும். ஒரு 5 வந்து ரெட்டோ லைட் ரெட்டோ இல்லை லைட் கிரீனோ அந்த மாதிரி இருக்கிறது பாசிபிள் இருக்கு. இது எல்லாமே வந்து எஜுகேஷன் பர்பஸ் தான். நான் வந்து உங்களுக்கு ரெக்கமெண்டேஷன் இல்லாட்டி நான் இதை பை பண்ணுங்கன்னு எதுவுமே நான் சொல்லலை. என்னோட நாலேஜ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்றேன். எஸ்டிடி குரூப்ல இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்றேன். ஸோ சார் நீங்கள் அந்த ஸ்கேனருக்கு போயிடுங்க சார். ப்ராடக்ட்ஸ், லாங் டேர்ம் ஸ்கேனர். ஸோ நீங்கள் ஸ்கேன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் மந்தோட ஸ்டாக்ஸ் மட்டும் இங்கே லிஸ்ட் ஆகும். நீங்கள் இந்த வருஷத்துக்கு வந்து எல்லா ஸ்டாக்ஸும் நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா அந்த செக் பாக்ஸ் கிளிக் பண்ணுங்க சார். இந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணீங்கன்னா இதில் இருக்க இந்த இந்த வருஷத்துக்கான எல்லா ஸ்டாக்ஸும் எந்த ஸ்டாக் எப்போ வந்திருக்குன்ற டீட்டெயில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எவ்ரி மந்த் வைஸாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சிம்பிள்ஸ் வந்து உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ இந்த சிம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து சிம்பிள், அதுக்கப்புறம் என்ன டேட்ல சிக்னல் வந்தது, டேட்டு, என்ன ப்ரைஸுக்கான சிக்னல். ஸோ இது வந்து இதில் கரெக்டாக காமிக்கும். ஸோ இதில் ஆடுன்றதை கிளிக் பண்ணீங்கன்னா ட்ரெண்டுன்றது ரைசிங் ட்ரெண்டு. ஆடுன்றதை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம இதுலயே வந்து ஸ்டாக் லிஸ்ட்ல வந்து உங்களுக்கு ஆட் ஆகும். ஸோ இப்போ அதை கிளிக் பண்ணிட்டாரு. இப்போ ஸ்டாக் லிஸ்ட்டுக்கு போங்க சார். ப்ராடக்ட்ல லாங் டேர்ம் ஸ்கேனர், ஸ்டாக் லிஸ்ட். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ரைஸ் வந்து கரண்ட் டேட்டில் என்ன ப்ரைஸில் இருக்குது அந்த ப்ரைஸ் உங்களுக்கு ஆட் ஆகிடும். இது வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் 6 மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராஃபிட்டில் போதா நெகட்டிவில் போதா லாஸில் போதா ப்ராஃபிட்டில் போதான்றதை நீங்கள் மேனுவலாக தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்து ஸ்கேனருக்கே போங்க சார். ப்ராடக்ட், லாங் டேர்ம் ஸ்கேன், ஸ்கேன், ஸ்கேன் சார். இதுக்கப்புறமா வந்து ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த வியூ ஆப்ஷன் எதுக்குன்னா ஜஸ்ட் நீங்கள் டெக்னிக்கல் அனலைஸ் பண்ணுறதுக்கு ட்ரேடிங் வியூ உங்களுக்கு வேணும்னா ட்ரேடிங் ஜஸ்ட் கிளிக் பண்ணினா அந்த சிம்பிள் டேரெக்டாக ட்ரேடிங் வியூவில் ஓப்பன் ஆகிடும். எந்த சிம்பிள் நீங்கள் அனலைஸ் பண்ண போறீங்களோ அந்த சிம்பிள் வந்து இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இண்டிகேட்டர் யூஸ் பண்ணீங்க, ஒவ்வொரு சார்ட் பேட்டர்ன் யூஸ் பண்ணீங்க, அல்கிரிதம்ஸ் யூஸ் பண்ணீங்க. ஸோ உங்களுக்கு தகுந்த மாதிரி அனலைஸ் பண்ணுறதுக்கு வந்து இது வந்து ஜஸ்ட் அங்கே கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து ட்ரேடிங் வியூவில் அந்த சிம்பிள் டேரெக்டாக ஓப்பன் ஆகிடும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட டெக்னிக்கல் அனலைசிஸ் படி நான் வந்து இந்த இதை வந்து டிஃபைன் பண்ணி வச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லாங் டேர்முக்கு வந்து ரொம்ப கரெக்டாக இருக்கும். சார் போதுமா சார்? ஆ ஓகே சூப்பர் சார். சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இதில் உங்களுக்கு மற்ற ஃபைல் வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட். பற்றி தெரிஞ்சுக்கலாம்ல. இப்போ ப்ராடக்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் ஸ்கேனரில் பேக் டெஸ்ட்ன்றது என்ன? அது பேக் டெஸ்ட் கிளிக் பண்ணுங்க சார். ஓகே. இப்போ சும்மா வந்து இப்போ எந்த ஸ்டாக் வந்து என்னைக்கு டேட் வந்து இப்போ அங்கே டேட் வந்திருக்கு பார்த்தீங்களா? இப்போ இது வந்து ஆமாம். ப்ரீவியஸா ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி எப்போ வந்திருக்கு. இப்போ சும்மா அந்த இடத்துல வந்து சோமா டெக்ஸ்டைல் கிளிக் பண்ணுங்க சார். மேலே இங்கே அந்த இருக்கு. சர்ச்சில் போய் சோமா டெக்ஸ்டைல் இதை ஒன்று கிளிக் பண்ணுங்க. சோமா ஸ்பெல் டெக்ஸ், பண்ணுங்க. சோமா டெக்ஸ்டைல். SOMATX. அது கீழே வந்திருக்கு பாருங்க சார். இல்லை இல்லை, நீங்கள் அவ்வளோ டைப் பண்ண தேவையில்லைங்க சார். சும்மா 2 லெட்டர் டைப் பண்ண போதும். கீழே இருக்கு பாருங்க. ஜஸ்ட் ஸ்க்ரால் பண்ணுங்க சார். இப்போ இந்த சோமாடெக்ஸ் பார்த்தீங்கன்னா லாஸ்டா எப்போ வந்திருக்கு. இப்போ இந்த வருஷத்து பார்த்தீங்கன்னா 2025 இது இருக்கு. என்னைக்கு டேட்டுக்கு வந்து ஸ்டார்ட் டேட்டு, என்ன ப்ரைஸ், எண்டு டேட் என்ன. இது வந்து பார்த்தீங்கன்னா இயர் பை இயர் வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிடும். சப்போஸ் வந்து இப்போ டிசம்பர் ம் 28க்கு வந்து நம்மளுக்கு வந்து சிக்னல் ஜென்ரேட் ஆகுதுன்னு வச்சுங்க சார். நம்மளுக்கு ம் டிசம்பர் 28ல இருந்து நம்ம வந்து ஒரு 300 ரூபாய்க்கு பை பண்றோம். டிசம்பர் ம் 31க்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு 280 ரூபாய்க்கு வருதுன்னா நம்மளுக்கு அந்த ஸ்டாக் வந்து அந்த டைம்ல லாஸ்ல தான் காமிக்கும். பட் நம்மளுக்கு வந்து இந்த ம் இது என்னுடைய பேக் டெஸ்ட் படி இது எப்படின்னாக்கா இயர் பை இயர் வந்து 31 வந்து டிசம்பர் 31 வந்து க்ளோஸ் பண்ணிடும். அந்த ட்ரெண்ட் ம் வந்து அப்படியே கண்டினியூ ஆகும். அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஜனவரி மார்ச்ல வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் வந்து பார்த்தீங்கன்னா ம் மேலே போகும். ஸோ அந்த ம் மாதிரி இப்போ ம் இது வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பர் 11/7/2025 அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 54 ரூபா நம்மளுக்கு வந்து சிக்னல் வந்திருக்கு. 10/9/2025 அன்னைக்கு இப்போ நேத்திக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா ம். இது முதல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 ரூபா. எத்தனை பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 24% வந்து அப் ஆயிருக்கு சார்.
ஆனா இது வந்து 2016லயே வாங்கி 10 ரூபாய்க்கு வாங்கி வச்சிருந்தா இது நேரம் 800% ஆயிருக்கும் போல இருக்கே. ஆமா சார். அஹ் அஹ் அது அன்னைக்கு சரி வந்து சரி. பாத்தீங்கன்னா அந்த இப்போ 2010 வந்து பாத்தீங்கன்னா 4/10/2016 வந்திருக்கு சார் 10 ரூபாக்கு. ம் ஸோ ம். இன்னைக்கோட ரேட் வந்து 80 இந்த ரூபா. ரேட்டு. ம். அது வந்து நம்ம அப்போ ஓகே. அன்னைக்கு தான் வெட்டணும் சார். இன்னைக்கு வாங்குறவங்களுக்கு வந்து தான் சார் இது. ம் சரி சரி. இப்போ அதே மாதிரி இப்போ இந்த நீங்க வேற எந்த ஸ்டாக் நீங்க கிளிக் பண்ணணும்னா மற்ற ஸ்டாக் இப்போ எஸ்எம்எல் இசு அப்படின்னு டைப் பண்ணுங்க சார். எஸ்எம்எல் இசு இல்லாட்டி போன மந்த் வந்த ஸ்டாக்ஸ். SML இது. ம் எஸ்எம்எல் இசு இது பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மந்த் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ வந்திருக்குன்னு பாருங்க. அந்த ஸ்டார்டிங் டேட்ல இருந்து 2600. இருங்க சார் எனக்கு சரியா தெரியல ஸ்க்ரீன். 2849 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. இப்போ 2849 ரூபா சார். ஆக்சுவலா இது 3221 வந்து ரூபா. 60% வந்து மேல போச்சு சார். 4500 ரூபா வரைக்கும் போச்சு சார். இது வந்து ம் 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 4700 ரூபா வரைக்கும் போயிட்டு இப்ப கீழே இறங்கி இருக்கு 30%. ம் ம். நம்மளுக்கு வந்து ஓகே கரண்ட் ஓகே. டேட் இப்போ ம் 10/9. இப்போ இது வந்து இந்த சிக்னல் உங்களுக்கு சேட் ஓப்பன் பண்ணுங்க சார். இது வந்து ஸ்கேனர்ல போங்க. இல்லைங்க சார், இல்லைங்க சார், ப்ராடக்ட் ஸ்கேன் ஸ்கேன் அந்த செக் ம். பாக்ஸை கிளிக் பண்ணுங்க சார். இப்போ ஜூலை மந்த் அந்த எஸ்எல்எம் எப்போ வந்திருக்கு பாருங்க. அதுல இருக்கு பாருங்க சார். இதுல வந்து பார்த்தீங்கன்னா அந்த வியூ பட்டனை கிளிக் பண்ணுங்க சார். வியூ பட்டன் கிளிக் பண்ணுங்க. இது அந்த டேட் நம்ம நம்ம இதுலயே போயிட்டு டேட் எப்போ ஜென்ரேட் ஆயிருக்குன்னு பாத்துங்க சார். இங்க பாத்தீங்கன்னா என்னைக்கு டேட்டு 8/7/2025. 2708/7 டேட்டை சூஸ் பண்ணீங்க சார். கீழே சூஸ் பண்ணுங்க சார். ஆ? இல்லைங்க சார், கீழே சூஸ் பண்ணுங்க. அந்த ஆல் பட்டன் ஆல்னு ஒரு இது இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணுங்க. அது பக்கத்துல கீழே கீழே சார், இது கீழே இது கீழே. இதுலையா? இல்லைங்க சார், ட்ரேடிங் வியூ போங்க சார். ட்ரேடிங் வியூலே போங்க. ட்ரேடிங் வியூல போயிட்டு கீழே சார்ட்ல ஆளுங்க கீழே போய் அந்த லெஃப்ட் டேட்டை கார்னர் பிக். சார், லெஃப்ட் கார்னர்ல லெஃப்ட் ஆல் லெஃப்ட் லெஃப்ட். அது டைமிங் அந்த பக்கத்துல டேட் கண்ட்ரோல் எதுனாலும் ஜி. வரும். பாட்டம் பாட்டம் சார், பாட்டம்ல. கண்ட்ரோல் ஜி கொடுங்க சார். கண்ட்ரோல் ஜி. அதுல ஓகே, அதுல 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 ரைட்ல அது இன்னும் பக்கத்துல அடுத்தது சார். அது அடுத்தது சார், அது அடுத்தது அடுத்தது. அடுத்தது. அது இதான். அடுத்தது, அது கிளிக் பண்ணுங்க சார். அதுல டேட் சூஸ் பண்ணுங்க சார். 8/7 சூஸ் பண்ணீங்க. ஓகே ஓகே. ஓகே சார், பண்ணிட்டேன். இப்போ ம் கோட்டோ கொடுங்க. ம். இல்லைங்க சார், மேல டே கேண்டில் சூஸ் பண்ணுங்க சார். நீங்க மந்த் சூஸ் பண்ணுவீங்க, டே சூஸ் பண்ணுங்க. இப்போ அந்த 8/7 கிளிக் பண்ணுங்க சார். ஓகே, இப்போ கோட்டோ கொடுங்க. அந்த இடத்துல நம்மளுக்கு சிக்னல் ஜென்ரேட் ஆயிருக்கு சார். அது வந்து பாத்தீங்கன்னா 4743 ரூபா வரைக்கும் போயிருக்கு, தெரியுதுங்களா? ம் 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 போயிட்டு என்ன பண்ணி 63% அப் ஆயிட்டு திரும்பி வந்து கீழே வந்திருக்கா. ஸோ நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் வந்து ரைசிங் ட்ரெண்ட்ல இருந்திருக்கு. ஸோ அந்த டேட்ல ம். நம்மளுக்கு சிக்னல் ஜென்ரேட் ஆயிருக்கு. ஸோ மேல வந்து 63% போயிட்டு இப்போ வந்து 30% ப்ராஃபிட்ல இருக்கா நம்மளுக்கு வந்து. இப்போ ஆக்சுவலா இதுல பாத்தீங்கன்னா இப்போ ஸ்டாப் லாஸ்ல வெளியே வந்திருப்போம் வித் 30% ப்ராஃபிட்டோட கரெக்டா? ஆமா சார், இது வந்து நம்ம 30% ஸ்டாப் தேர்ட்டி லாஸை ட்ரைல் பர்சன்டேஜ் பண்ணிட்டே வந்தோம்னா ட்ரையல் உங்களோட பண்ணிட்டே வந்து ஸ்டாப் லாஸ் தேர்ட்டி இங்க பர்சன்ட் உங்களுக்கு இருந்திருக்கும். ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு, வெளியே வந்திருப்பீங்க. ஆ. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே இப்போ 60% கிட்ட போயிருக்கும் சார். நம்மளுக்கு வந்து 30% ஸ்டாப் லாஸ்ல வெளியே வந்திருப்போம் இப்போ வந்து. ம் ம் ம். ஓகே. இல்ல சரி இது லாங் டேர்ம் பிளேயர்னா லாங் டேர்ம்ல வந்து அப்படியே ஆ, ஹோல்டு பண்ணலாம். இது என்ன டூல்ஸ்ல என்ன இருக்கு? ஆப்ஷன் செயின் ட்ரெண்டிங் ஓஐ இதெல்லாம் ஒர்க் ஆகுதா இல்ல இப்பதான் டெவலப் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லைங்க சார், அது டெவலப்ல தான் இருக்கு. பட் ஆ, இன்னும் பர்ஃபெக்டா டெவலப் பண்ணலைங்க சார் அது வந்து. வேற ஏதாவது நாங்க தெரிஞ்சுக்கணுமா? இது என்ன கோர்ஸ் என்ன? இல்லைங்க சார், அதெல்லாம் அது எப்படி சூஸ் பண்றன்றதுக்காக ட்ரைனிங் மட்டத்துக்கு போட்டிருக்கேன். இப்போ ரீசெண்டா வந்து பாத்தீங்கன்னா நேஷனல் அலுமினியம்னு ஒரு ஸ்டாக் வந்திருக்கு சார். இப்போ இந்த சரி. ஸ்டாக்ஸ் வந்து நான் எப்படி பிக் பண்றேன்ற டீட்டெயில் தெரியணும் இல்லையா? என்ன ஸ்ட்ராட்டஜி நான் யூஸ் பண்றேன், எந்த மாதிரி வருதுன்னு தெரியணும் இல்லையா? எங்களுக்கு வரவே இல்லையே நேஷனல் நீங்க அடுத்த இல்லைங்க மாசம் தான் சார், வருமா அது? இல்லைங்க சார், இதுல வந்து வெறும் லாங் டேர்ம் மட்டும் தான் சார் போட்டிருக்கு. இன்னும் ஸ்விங் ட்ரேடு ஓஹோ. இன்ட்ராடேக்கெல்லாம் ஓகே இன்னும் ஓகே. போடலைங்க சார். போடலீங்களா? ஓகே. சரி இப்போ வந்து இது வந்து எவ்ரி மந்த் 1ஆம் தேதி வந்துருமா இது? இப்போ எவ்ரி மந்த் இல்லைங்க சார், செப்டம்பர் என்னைக்கு மாசம். இப்போ இந்த ஆகஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா இன்னும் ஜென்ரேட் ஆகலை சார். இன்னைக்கு வந்து கிட்டத்தட்ட 12 நாள் ஆயிடுச்சு, இன்னும் ஒரு ஸ்டாக் கூட வரல. இல்ல இங்க 4 ஸ்டாக் வந்திருக்கு ஆகஸ்ட்டுக்கு. செப்டம்பர்லயே சார் இப்போ மந்த். ஆமா செப்டம்பர்ல ஒன்றும் வரல. செப்டம்பர்ல இன்னும் வரல. ஸோ என்னைக்கு அது ஜென்ரேட் ஆகுதோ அன்னைக்கு சிக்னல் கொடுக்குதோ அன்னைக்கு வந்துடும் சார் அது வந்து. ஓகே ஓகே. இதுல ஏதாவது அலாம் மாதிரி செட் பண்ணிடலாமா? ஏன்னா ஒவ்வொரு டைம் வந்து பார்க்கறதுல
செப்டம்பர் வந்த உடனே எனக்கு சொல்லுன்னு ஏதாவது சொல்ல சார் முடியுமா என்ன? இப்போதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்கேன் பண்ற மாதிரி தான் உங்களுக்கு எவ்ரிடே ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு தெரியும். டெய்லி காலையில ஓகே. 9:15 9:20 ஒரு 9:30 நீங்க ஸ்கேன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு எந்த ஸ்டாக் வந்திருக்குன்றது தெரியும் சார் இந்த மந்த். ம் ம் சப்போஸ் வரலன்னா ஓகே. உங்களுக்கு காமிக்காது. இது வந்து எண்ட் ஆஃப் த டேல வருமா இல்லை எப்போ வேணா வரலாம் மார்க்கெட் வரல? இல்லைங்க சார், இது வந்து பாத்தீங்கன்னா லாங் டேர்ம்ன்றதுனால வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து டே டே அதாவது இன்னைக்கு டே க்ளோஸ் ஆன அப்புறம் நீங்க ஸ்கேன் பண்ணலாம், இல்ல டே ஓப்பன்லயும் ஸ்கேன் பண்ணலாம், இல்ல நாளைக்கு காலையில கூட ஸ்கேன் பண்ணலாம் சார். ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஓகே. நீங்க ஸ்கேன் பண்ண உடனே வாங்கணுன்றதும் கிடையாது. ஒரு நாள் முன்ன பின்ன கூட வாங்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. ஏன்னா ஸ்கேன் அவ்வளவு சீக்கிரம் இது பண்ணிட்டு வந்து வந்ததுக்கு அப்புறம் நம்ம எவ்வளோ இந்த ஸ்டாக்ல போடணுமோ அதில் 50% வந்து நம்ம போட்டுடுறோம். அதுக்கப்புறம் கீழே வந்தா நம்ம வந்து ஆட் பண்றோமா, மேலே போனா ஆட் பண்றோமா? இல்லைங்க சார், நம்ம வந்து ஆட் பண்றதுலாம் கிடையாது சார். நான் இப்போ என்னுடைய இது பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் பை பண்ணிட்டு அவ்வளவுதான், முடிஞ்சது சார் கதை. ரெண்டாவது ஆவரேஜ் பண்றதெல்லாம் 100% கிடையாது. இருக்க எவ்வளோ வாங்க நினைக்கிறீங்களோ வாங்கிடுறீங்க அவ்வளோதான். அவ்வளவுதான், வாங்கி போட்டு ஹோல்டு பண்ணுவோம். சப்போஸ் ஒரு நல்ல ம் இப்போ நல்ல ஸ்டாக்கா இருந்தா அதுல வந்து ஆவரேஜ் பண்ணிட்டு வெளியே போகலாம். இப்போ நேஷனல் அலுமினியம் பார்த்தீங்கன்னா 184. அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ம் 216 215 போயிட்டு இருக்கு. இப்போ அது வந்து நல்ல ஸ்டாக், கவர்மெண்ட் ஸ்டாக் இருந்தனால சப்போஸ் கீழே இறங்கினா கூட ஆவரேஜ் பண்ணிட்டு வெளியே போகலாம். ம் ம். சார் கண்ணபுரம் சார், அமுதகுமார் பேசுறேன். சார் சொல்லுங்க சார். ஹலோ சார், சொல்லுங்க எனக்கு சார். அந்த லாங் டர்ம் ஸ்கேனரை போட்டோம் அப்படின்னா நோ விவேக் ட்ரெண்ட் பவுண்டுன்னு சொல்லி வந்து நிற்குது. இந்த மாதிரி ஸ்க்ரீன்ல காட்டுற மாதிரி வரல சார்.